நம்ம இப்போ இருக்கிற கோவில் தான் கதிராமங்கலம் வனதுர்க்கை அம்மன் கோவில். இது வந்து தஞ்சை மாவட்டத்தில் குத்தாலம் அப்படிங்கிற ஊருக்கு வடக்க ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கதிராமங்கலம் வனதுர்க்கை கோயிலில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம். இது ரொம்ப ஃபேமஸ் கோவில். இந்த கோயில் ஒரு காட்டு செட்டிங், அதாவது ஒரு வனத்தில் இருக்குது. இப்போ ஆனால் சுற்றி வயல்களாக இருக்குங்க. இந்த வனதுர்க்கை அம்மன் வந்து இந்த வட்டாரத்தில் ரொம்ப பிரசித்தம். இந்த வனதுர்க்கை அம்மன் வந்து அகஸ்தியர் அருள் புரிஞ்சிருக்காங்க. மார்க்கண்டேயர் 16 வயசு தான் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கும்போது அவங்க அப்பாவுக்கு வந்து இங்கேருந்து இந்த அம்மன் நீங்கள் திருக்கடையூருக்கு போங்க, அங்கே உங்களுக்கு அமிர்தகடேஸ்வரர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னதாக ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த அம்மன் வந்து தினமும் காசிக்கு போய் விஸ்வநாதரை வழிபட்டுட்டு வரா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதனால் அம்பிகைக்கு பின்னாடி ஒரு ஜான் தூரத்தில் ஒரு ஓப்பனிங் வச்சுருக்கா போயிட்டு வரத்துக்காக. ஸோ இந்த கோயிலுக்கு வந்து பெரிய காசி மாதிரியே ஒன்று எடுத்து கட்டலாம், விமானம் கோபுரமெல்லாம் இல்லைனாக்கா பேசாமல் விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. காசி மாதிரி கட்டுறதுக்கு வரலைங்க, அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே விட்டுட்டாங்க. அதனால தான் அந்த ஒரு ஜான் உயரமான ஒரு ஓப்பனிங் வச்சுருக்கா. இந்த அம்மன் வந்து ஸ்வயம்பூர்னு சொல்கிறா சில பேர். இந்த அம்மன் வந்து முன்னாடி வந்து சாந்த ஸ்வரூபியாக இருக்கா, பின்னாடி நாக ரூபத்தில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வனதுர்க்கை அம்மனை. ஸோ இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது ராகு மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு அதிதேவதை இந்த துர்க்கை அம்மன். ராகு பிரீத்தி பண்ணுறவா இங்கே பண்ணலாம். ராகு காலங்களில் இங்கே ரொம்ப விசேஷம் இந்த வனதுர்க்கை அம்மனை பார்க்குறது. 1 மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க கோவில். அதுக்கு மேலே வந்து மூடிடுவாங்க. திருப்பி ஒரு 4-5 மணிக்கு தான் நம்ம இந்த கோயிலுக்கு வர முடியும். கதிராமங்கலம் வந்து கம்பர் வந்து இதை கதிர் வேய்ந்த மங்கலம் அப்படின்ட்டு கம்பரே பாடியிருக்காரு இந்த கோயிலை பற்றி. இந்த கோயிலோட நம்பர்லாம் அங்கே இருக்குது, நேராக பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை, இன்டர்நெட்டில் கூட சுலபமாக கண்டுபிடிக்க முடியும், அவ்வளோ ஃபேமஸ் கோயில் இது. இந்த கதிராமங்கலம் வனதுர்க்கைக்கு வந்து நீங்கள் எப்போ வேணால் வந்து பார்க்கலாம். இது மயிலாடுதுறை, கும்பகோணம் 2 ஊர்லேருந்து வரத்துக்கு வசதி உண்டு. ஸோ முடிஞ்ச போது இந்த கோயிலுக்கு வாங்க, இந்த அம்மனோட அருள் பெறலாம். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.